Hi students, இன்னைக்கு பார்க்க போகிறது 12th standard state board maths. So exercise 1.1ல 11th sum பார்க்க போகிறோம். It is very very important sum because இந்த tan x வச்சு இந்த only one sum தான் இருக்குது. Okay. So what is given? A is given 1 tan x minus tan x 1. This is given. Show that sum தான். So அதனால் நம்ம proof கொண்டு வந்துடலாம். No problem. So A transpose into A inverse equal to something. இது கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ரெண்டு விஷயம் calculate பண்ணணும். That's all. A transpose usually we know that இதை அப்படியே transpose பண்ணி வச்சுக்கணும். A inverse நமக்கு calculate பண்ண தெரியும். 2 cross 2 ரொம்ப ஈஸி தான். Determinant A, adjoint A, அதை A inverse அதுக்கப்புறம் போட்டு அந்த ரெண்டு ஆன்சர் வந்த மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணால் you will get this. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும் அதை நீட் calculate பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் our aim is A transpose. Transposeனா we know that no. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமாக எழுத போகிறோம். கரெக்டாக ஃபர்ஸ்ட் ரோ காலமாக இருக்கு, செகண்ட் ரோ செகண்ட் காலமாக எழுதணும். ஏ டிரான்ஸ்போஸ் ஓவர். ஸோ அடுத்து ஏ இன்வர்ஸ் தான் நம்ம எய்ம். ஏ இன்வர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணணும், என்னென்ன வேணுமோ அதை கால்குலேட் பண்ணணும். ஏ இன்வர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ தான் பார்க்கணும். எல்லா ஏ இன்வர்ஸ்க்குமே டிட்டர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோவா, எக்ஸிட்ஸாக எக்ஸிட் ஆகாது, அது ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ ஏ டிட்டர்மினன்ட்னா இதுக்கு அப்படியே டிட்டர்மினன்ட் போடுங்க. 1 tan x மைனஸ் tan x 1. ஸோ டிட்டர்மினன்ட் பண்ணுறப்போ 1 into 1 1, மேலே போகிறப்ப மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் ஆகிடுது. ஸோ tan into tan, tan ஸ்கொயர் எக்ஸ். ஸோ 1 + tan ஸ்கொயர் எக்ஸ். 1 + tan ஸ்கொயர் எக்ஸ்னால் சீக்கன் ஸ்கொயர்னு கூட எழுதலாம். ஓகே. ஸோ இது வந்து உங்கள் டிட்டர்மினன்ட். இது நாட் ஈக்குவல் டு ஜீரோவா, ஈக்குவல் ஜீரோவா? நாட் ஈக்குவல் டு ஜீரோ. டெஃபினட்டாக நாட் ஈக்குவல் டு ஜீரோ தான். 1 + tan ஸ்கொயர். இப்போ tan சம்திங் ஏதாவது வந்தால் கூட, tan ஜீரோ ஆனால் கூட நமக்கு 1 இருக்குது. ஸோ கண்டிப்பாக டெஃபினட்டாக ஜீரோ ஆக சான்ஸே கிடையாது. So but definitely it is not equal to 0. So therefore inverse exits. Yes, இது எழுதணும். எல்லா சம்ஸ்க்கும் இன்வர்ஸ் வர சம்ஸ்க்கு எல்லாமே இன்வர்ஸ் வரும்னா அப்போ நெக்ஸ்ட் நம்ம ஏம் ஏஐஜே. ஸோ ஏஐஜே கண்டுபிடிச்சாலும் என்ன கண்டுபிடிப்போம், டிரான்ஸ்போஸ் பண்ணால் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிப்போம். ஸோ ஏஐஜே ஈஸி ஃபார் 2 cross 2க்கு ரொம்ப ஈஸி. என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பொசிஷன் எழுதுவோமா, ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ். கரெக்டாக பொசிஷன் சைன் ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். இப்போ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் மிஸ் பண்ணால் 1 தான் ஆன்சர். அடுத்து ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் மிஸ் பண்ணால் மைனஸ் tan x. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ப்ளஸ் tan x. அடுத்து செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் மிஸ் பண்ணால் tan x. ஓகேவா? அடுத்து செகண்ட் ரோ செகண்ட் காலம் மிஸ் பண்ணால் 1. இதுதான் அவங்களோட ஏஐஜே. ஸோ பட் அட்ஜாயிண்ட் ஏ மீன்ஸ் ஏஐஜே the whole transpose. டிரான்ஸ்போஸ். ஸோ டிரான்ஸ்போஸ்னால் ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் எப்படி எழுதுவோம், டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதுவோம். ஃபஸ்ட் ரோவை ஃபஸ்ட் காலமாக எழுதுவோம் 1 tan x. அதே மாதிரி செகண்ட் ரோவை Second column. செகண்ட் காலமாக எழுதிட்டு. ஸோ இது வரைக்கும் முடிச்சிருக்கோமா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஏ வந்து ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா 1 by determinant A into adj. ஸோ 1 by determinant A answer 1 plus tan square x. tan square x. Adjoint A 1 minus tan x. 1 minus tan x. Tan x 1. Tan x 1. Okay, this is A inverse. So 1 by 1 plus tan square x, 1 minus tan x. This is your A inverse. இப்போ A transpose A inverse multiply பண்ணணும். That is your left. Left side is A transpose into A inverse. What is your A transpose? 1 minus tan x. Tan x 1. Tan x 1 into இது A inverse 1 by 1 plus tan square x into இது மேட்ரிக்ஸ் கிடையாது, நார்மல். 1 minus Tan tan x. x Tan x. tan x into 1. இதை மட்டும் தனியாக வெளியே எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட்டில், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். ஓகே, வெரி கிளியர். Yes, miss. இதை மட்டும் தனியாக வெளியே எழுதிட்டேன். இப்போ இது ரெண்டுக்கும் நான் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு ரோ செகண்டுக்கு காலம். கரெக்டாக ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்ட் செகண்ட். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் பண்ணோன்னா 1, 1 செகண்ட் இங்கே செகண்ட் ஒன்னா மைனஸ் plus tan square x. tan ஸ்கொயர் எக்ஸ். ஓகேம்மா? ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் பண்ணணும் இங்கே. ஸோ 1 into minus tan x minus tan x. இதுவும் அதே தான், மைனஸ் tan x. Tan x square.
ஓகே இப்போ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இங்கே tan x into 1 tan x இங்கே 1 into tan x அதுவும் tan x ஓகே செகண்ட் ரோ செகண்ட் காலம் ஸோ மைனஸ் tan ஸ்கொயர் x வருமா ஃபஸ்ட்டு செகண்ட் பண்ணால் 1 into 1 plus 1 okay first row first column first row second row first column second row second column inside ஒரு row எடுத்துட்டா அப்படியே எல்லா காலமும் முடிச்சிடணும் அதான் ரூல் சாரி tan ஸ்கொயர் x வராது மிஸ் செகண்ட் இங்கயா இங்க மிஸ் செகண்ட்ல ஃபர்ஸ்டா இல்ல மிஸ் ஃபர்ஸ்ட்ல செகண்ட் மிஸ் இதா ஃபர்ஸ்ட்ல செகண்ட் அப்ப ஃபர்ஸ்டா இது செகண்டா இங்க பாருங்க 1 into minus tan x tan x ஆமாம் 1 into இங்கேயும் அதே மாதிரி 1 into minus tan x சரியா இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ tan x tan x இது tan x ஆட் பண்ணலாம் நல்லா ஆட் பண்ண போகிறோம் ஸோ 1/1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் இது ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே இருக்கட்டும் இதை ஆட் பண்ணலாம் மைனஸ் 2 tan x இங்கே ஆட் பண்ணலாம் 2 tan x இங்கே அப்படியே தான் எழுதும் 1 மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் ஆர்டர் எழுதிக்கு இப்போ இந்த பையை உள்ளே கொண்டு போகிறோம் ஏன் மிஸ் இங்கே இந்த ஃபார்முலா வேணும் அதுக்காக இங்கே இப்படியே ஸ்டாப் பண்ணால் நம்மளும் ஸ்டாப் பண்ணலாம் பட் இங்கே tan இருக்கா இங்கே டேனே இல்லை சுத்தமாக அப்படின்னா sin 2x cos 2x tan 2xலாம் ஃபார்முலா 11th படிச்சிருப்போம் நிறைய ட்ரிக்கில் இருக்குது சரி அப்படி படிக்கலைன்னா கூட அட்லீஸ்ட் எங்கெங்கே எது யூஸ் பண்ணுறோமோ இப்போ படிக்கணும் sin 2x புக்கில் எடுத்து சர்ச் பண்ணணும் இல்லை என்னோட இதில் நம்ம இதில் கூட இருக்கும் குரூப்பில் வீடியோவில் ஸோ sin 2x cos 2x மட்டும் ஃபார்முலா அட்லீஸ்ட் tan 2x 3 படித்து வச்சுக்கணும் ஸோ இப்போ இதை உள்ளே கொண்டு போனீங்கன்னா அந்த ஃபார்முலா படி அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் I am just multiplying this term inside for each and every. It is covered. Oh yes miss மிஸ் இது வரைக்கும் எழுதுங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சைடு ஆரம்பிச்சிருங்க மிஸ் ஸோ இப்போ பார்த்தோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் இது அப்படியே ஃபார்முலா அவ்வளோதான் 1 minus tan square x by 1 plus tan square x 1 minus tan square x by 1 plus tan square x வந்து cos 2x ஓட அனதர் ஃபார்ம் சரியா அதே மாதிரி மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க 2 tan x by 1 plus tan square xனா sin 2x ஓட ஃபார்முலா அது அப்படியே சப்போஸ் எனக்கு ஃபார்முலா தெரியல இந்த ஸ்டெப் எழுதினாலே ஆன்சர் வந்துடும் அவ்வளோதான் சரியா அதே மாதிரி 2 அப்படியே இருக்கும் tan x by 1 plus 2 tan x by 1 plus tan square x வந்து sin 2x ஓட ஃபார்முலா அதே இங்கே 1 மைனஸ் இதுவும் சேம் அதுதான் 1 மைனஸ் tan ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸுங்கிறது tan வச்சு வர cos 2x ஃபார்முலா இது எல்லாமே cos 2x sin 2x tan 2xக்கு நிறைய ஃபார்முலா இருக்குது sin வச்சும் இருக்குது cos வச்சும் இருக்குது tan வச்சும் இருக்குது இது ஸ்பெஷல் ஃபார் tan வச்சு tan வச்சு இருக்கிற சிம்பிள் ரீசன் சைனுக்கு வந்து 2 tan x by 1 ப்ளஸ்னு வரும் காஸ்க்கு அதே டினாமினேட்டர் தான் காஸ்க்கு அதே டினாமினேட்டர் மேலே மட்டும் 1 மைனஸ் tan ஸ்கொயர்னு வரும் சரியா ஃபார்முலா தெரியலன்னா படிக்கணும் வேறு ஆப்ஷனே கிடையாது ஃபார்முலா தெரிஞ்சால் போட முடியும் ஸோ ரீப்ளேஸ் பண்ணால் இது cos 2x இந்த மைனஸ் இருக்கிறனால மைனஸ் அப்படியே போட்டுக்கிறோம் இது sin 2x ஓடது அதே மாதிரி இது வந்து sin 2x ஓடது இது வந்து cos 2x ஓடது ஃபார்முலா போட்டு செக் பண்ணால் யுவர் ரைட் சைடு யூ வில் கெட் ஓகேயா ஹென்ஸ் வெரிஃபை ஸோ இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் தான் நமக்கு தெரியாமல் இருக்கும் இதுக்கப்புறம் அப்படி தெரிலனா கூட சில சமயம் அதை ஷோதறதுனால அங்கே ஆன்சர் அப்படியே எடுத்து எழுதிடணும் பட் கரெக்டாக வந்திருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது அதுதான் வேணும் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஃபார்முலா வேணும் ஸோ ஃபார்முலாவில் 2 tan x by 1 plus tan ஸ்கொயர்னா sin 2x இப்படியே படிச்சிடலாம் ஸோ டினாமினேட்டர் சேமாக தான் வரும் ஸோ நியூமரேட்டர் 1 minus tan ஸ்கொயர் எக்ஸ்னா அது காஸ் டேனுக்கு இதே ஃபார்முலா சைனோட ஃபார்முலாவே தான் வரும் இங்கே மைனஸ் வரும் 3 ஃபார்முலா எடுத்து எழுதி படிச்சிடணும் ஸோ அட் அ டைம் படிச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் இது சைனோடது இங்கே மைனஸ் மட்டும் ஆக்கணும்னா இது பார்த்துக்கோங்க இது சைனோடது இங்கே மைனஸ் மட்டும் மாறும் டினாமினேட்டர் அப்போ அது வந்து டேனோடது காசோடது இதோட டினாமினேட்டர் அப்படியே வரும் இதுக்கு நியூமரேட்டர் 1 மைனஸ் tan ஸ்கொயர் வரும் அதாவது என்ன மீனிங் ஈஸியாக இது சைன் பை காஸ் தானே டேனு இது ரெண்டு படித்தாலும் இல்லை டேன் படித்தாலும் இது எழுதிடலாம் டேனுக்கு என்ன ஃபார்முலா சொல்கிறேன் tan 2x மட்டும் படித்தாலே இது படிச்சிடலாம் tan 2x என்ன சொன்னேன் 2 tan x by 1 minus tan ஸ்கொயர் x ஓகேயா இந்த நியூமரேட்டரை எழுதிட்டு 1 ப்ளஸ் எழுதுனா அது வந்து சைன் இந்த டினாமினேட்டரை எழுதிட்டு
1 ப்ளஸ் எழுதுனா அது வந்து காஸ். அதான் அதை மட்டும் படிச்சுட்டாலே போதும். 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ரெண்டுக்கும் டினாமினேட்டராக வரும். டேன் தானே சைன் பை காஸ், டேன் தான் சைன் பை காஸ். டேனை படித்தாலே போதும். 2 tan x by 1 minus tan square x டேனுக்கு தரவோ படிச்சிடணும். இப்போ சைனுக்கு எழுதுறப்ப 2 tan x by 1 plus tan இங்கே மைனஸ் வரும்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். அப்போ அது ப்ளஸ் தான். ஸோ புரியுதா? அப்போ sin 2x நம்மளே கிரியேட் பண்ணிடலாம். இது மூணு இப்படி படிச்சிடணும். எழுதிடலாம் டைமால். 2 tan x by 1 plus tan square x cos 2x is 2 tan x denominator வரணும். 2 tan இல்லை 1 minus tan square x by 1 plus tan square x. இதுதான் இந்த மூணு ஃபார்முலா. அதான் tan வச்சு வர sin 2x cos 2x tan 2x இன்னும் நிறைய இருக்குது 2x பட் இது tan வச்சு வரது ஒரு கிளியர். ஸோ இதை மட்டுமாவது அட்லீஸ்ட் தரப்படணுங்கிறேன். இதை பண்ணிட்டா இதோட நியூமரேட்டர் எழுதி 1 plus tan square போட்டால் cos ஐயோ டினாமினேட்டர் எழுதுனா cos. இந்த 1 plus tan square நமக்கு இதை படித்தாலே இங்கே மைனஸ் வருது. அப்போ இன்னொன்று வருது 1 plus tan square தெரியும். லிங்க் பண்ணி படிக்கணும். அது கிளியர். Next sum. So 12th sum, find the matrix A. Here given, tell the matrix A into 5 3 minus 1 minus 1 minus 2 equals 14 14 7 7 7 7 7 7. This is given actually. Find the matrix A. Find the matrix A na here given something no. So first இதுக்கு நேம் கொடுக்க போகிறேன் நான். லெட் இதுக்கு நேம் இருக்குது, இதுக்கு B நோ, இதுக்கு C நோ கொடுத்துரு. வாட் ஃபார் திஸ் ஐ எம் கன்சிடரிங் B, திஸ் இஸ் C. அப்போ நமக்கு என்ன இருக்குது? AB ஈக்குவல் Cன்னு இருக்குது. பட் ஃபைண்ட் ஏன்னு சொன்னால் அப்போ A மட்டும்தான் இருக்கணும். அப்போ என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது? லெஃப்ட் சைடில் B இருக்குது. B ரைட் சைடு இருக்கிறனால பியை B இன்வர்ஸால் போஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். அந்த சைடு பண்ணால் போஸ்ட். B வந்து வேணாம்னா B இன்வர்ஸால் தான் பண்ணணும். சரியா? அப்போ மல்டிப்ளை போஸ்ட் மல்டிப்ளை பை B இன்வர்ஸ். ஓகே பண்ண போகிறோம். ஸோ A B B இன்வர்ஸ். புரியுது? அந்த போஸ்ட் மல்டிப்ளை மீனிங் ரைட் சைடு இருந்தால் போஸ்ட். இதே எனக்கு A இன்வர்ஸ் அதாவது A B வேணும்னு கேட்டிருக்காங்கன்னா A வேணாம். ஏவை நான் ரிமூவ் பண்ணால் A பக்கத்தில் A இன்வர்ஸ் பண்ணுவோம், லெஃப்டில் பண்ணுறேன். ஸோ அது பேர் ப்ரீ மல்டிப்ளை. ஸோ போஸ்ட் மல்டிப்ளை பை B இன்வர்ஸ் பண்ண போகிறோம். இப்போ போஸ்ட் மல்டிப்ளை ரெண்டு சைடுமே போஸ்ட்டில் தான் பண்ணுவோம். சரி, இதை பிக் கார் பண்ணுவோம். இது பேர் I. பேர் என்ன? I. ஐயோட எந்த மேட்ரிக்ஸை பண்ணாலும் நோ சேஞ்சஸ். இப்போ நீங்கள் கேல்குலேட் பண்ண வேண்டியது இதுதான். இப்போ ஃபைண்ட் ஏன்னா இந்த மாதிரி எது ஃபைண்ட் எக்ஸ் ஏ கிரியேட்டட் தான் கேட்பாங்க. உங்களுக்கு கிரியேட்டட் இருக்குது கம்பல்சரி. ஸோ அந்த மாதிரினா இதை கொடுத்துருக்குற லிங்க்கை நமக்கு ஏ வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எழுதணும். இது ஸ்டெப்ஸ் இருக்காது புக்லேயுமே. போஸ்ட் மல்டிப்ளை வி கெட்டுன்னு இது வந்துடும். இது நடுவில் போட மாட்டாங்க, இது நம்ம தான் போடணும். இப்போ ஆக்சுவலாக இப்போ என்ன ஏ கால்குலேட் பண்ணால் சி பி இன்வர்ஸ். இட்ஸ் ஆல் சி இருக்குது டேரக்ட்லி. பி இன்வர்ஸ்னால் நமக்கு தெரியும் டிட்டர்மினன்ட் பி அட் பி கால்குலேட் பண்ணுவோம். அப்போ அது வேணுங்கிறத கால்குலேட் பண்ணுவோம். அப்போ டிட்டர்மினன்ட் பி ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ பிக்கு டிட்டர்மினன்ட் போட போகிறேன். 5 3 minus 1 minus 2 கரெக்ட். ஸோ மல்டிப்ளை பண்ணால் -10 மேலே போகிறப்ப மைனஸ் வரும். ஸோ அங்கே ஒரு மைனஸ் இருக்குனால +3. ஸோ -7 not equal to 0. therefore B inverse exists. இந்த ஸ்டோரி எல்லாத்துக்குமே இன்வர்ஸ் வர இடத்துக்குலாமே வரணும். அடுத்து அட்ஜிபி. அட்ஜிபி வந்து எழுதுறப்ப ஏஐஜி எழுதி எழுதுவோம் இல்லையா? ஸோ ஏஐஜி வந்து பிஐஜி. நமக்கு பி தானே பண்ணுறோம். ஸோ பிஐஜி. பிஐஜி எப்படி பண்ணணும்? ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ். கரெக்டா? ஸோ பி பிஐஜே ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் எடுத்துட்டோம். -2 -2 அங்கே ப்ளஸ் இருந்தாலும் எடுத்துட்டேன். ஸோ அடுத்தது ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் -1 இங்கே ஒரு மைனஸ் இருக்குன்னா +1 ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 3 செகண்ட் ரோ செகண்ட் காலம் பண்ணால் 5. இது வெறும் பிஐஜே. இப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணால் தான் அட்ஜிபி வரும். அட்ஜிபி இஸ் பிஐஜே டிரான்ஸ்போஸ். டிரான்ஸ்போஸ்னால் we know that என்ன பண்ணுவோம்? ரோ அப்படியே காலமாக this step covered. இது வரைக்கும் பிஐஜே வரைக்கும் கவர் ஆகுது மிஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் இது வரைக்கும் எழுதுங்க, அதுக்கு மேலே போகாது. So your BIJ is, it is covered? Yes.
மிஸ். So here at B Bij transpose பண்ணுங்க இதை first row first column, second row second column. Okay, so at B over now. So இப்போ நம்மளோட B inverse போகணும். What is B inverse formula? 1 by determinant B into at B. ஏக்கு பதிலா P எழுதணும், அவ்வளோதான் ஃபார்முலா. ஏக்கு அந்த ஏ ஃபார்முலாவே பிசி எது கேட்டாலும் அப்படியே ஆல்ஃபபெட் மாற்றி எழுதணும், அவ்வளோதான். ஸோ இப்போ நமக்கு ரெண்டுமே தெரியுமா? டிட்டர்மினன்ட் பி தெரியுமா? -7. அட் பி தெரியுமா? -2 -3 1 5. இது உங்களோட பி இன்வர்ஸ். ஸோ நமக்கு இதோட சம் முடியல, நமக்கு சி இன்ட்டு பி இன்வர்ஸ் பண்ணால் தான் ஏ கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஏ ஈக்குவல்ஸ் சி இன்ட்டு பி இன்வர்ஸ். வாட் இஸ் யுவர் சி? 14 7 7 7 இன்ட்டு பி இன்வர்ஸ் எழுத போகிறோம். ஸோ சைனை மேலே எழுதிக்கோங்க. -2 -3 1 5. ஸோ இந்த நம்பரை வெளியே எடுத்துக்கோங்க, தனியாக வச்சுட்டு இதுக்கு ரோ காலம் யூஸ்வல் மல்டிப்ளை. ஸோ ரோவில் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம்ல ஃபஸ்ட் நம்பர் -28 கரெக்டாக. செகண்ட் நம்பர் +7. ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஸோ -14 into 3, 10 into 3 30, 4 into 3 12, 30 plus 12 42. Second number 35. அதே மாதிரி செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் -14, இப்படி வேலை வச்சு கொஞ்ச நாளைக்கு பண்ணுங்க, அதான் ஈஸியாக வரும். +7. செகண்ட் ரோ செகண்ட் காலம் -21 + 35. ஓகே, ஸோ இப்போ இதை பண்ணோன்னா என்ன பண்ணணும்? -21 இங்கே -5 ஒரு 2 7 42 35 சப்ட்ராக்ட் பண்ணுறேன். 5 + 2 7. இங்கே பண்ணோம்னா -7, இங்கே பண்ணோம்னா 5 - 1 4 3 - 2 1 14. ஸோ இது 7ஆல் மல்டிப்ளை டிவைட் ஆகும்ல, ஸோ உள்ள டிவைட் பண்ணிடுங்க. 7 ஜஸ்ட் டேக் இட் அவுட், இப்படி எழுதலாம். ஸோ ஜஸ்ட்டு 7 மேலே வெளியே எடுக்கணும்னு எடுத்துக்கலாமா? அது ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறோம்? I am taking 7 outside. Cover the 7 cover outside எடுத்தோம்னா 3 ஆகிடும். இங்கே 1 ஆகிடும், இங்கேயும் 1 ஆகிடும், இங்கே 2 ஆகிடும். கரெக்டாக 7 7 கட் பண்ணி இருக்குல்லையா? ஸோ மைனஸ் ஆஃப், அப்போ ஒரு மைனஸ் வெளியே எடுக்கணும், இல்லாட்டி இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம் ஞாபகம். -3 -1 -1 2. ஸோ இந்த மைனஸ் மட்டும் தனியாக வெளியே இருக்கிறதுனால ஜஸ்ட் மல்டிப்ளை இன்சைட் பண்ணோம்னா ஜஸ்ட் சைன் ஆப்போசிட் ஆகிடும். ப்ளஸ்லாம் மைனஸ் ஆகிடும், மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகிடும். திஸ் இஸ் யுவர் ஏ. ஏ ஈக்குவல்ஸ் 3 1 1 -2 இருக்குல்லையா? திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். இந்த பேட்டர்ன் வச்சு மாற்றுவாங்க. பேட்டர்னால் இதே கொடுக்க மாட்டாங்க. ஏபி ஈக்குவல் டு சி. இப்போ அடுத்த சம் ஏஎக்ஸ் கொடுக்குறாங்களே அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுவாங்க. சேஞ்ச் பண்ணாலும் இது நமக்கு பண்ண தெரிஞ்சால் போதும். இந்த இன்வர்ஸு ப்ராடக்ட்லாம் யூஸ்வலாக உங்களுக்கு தெரியும், ஸ்பாட்லேயே போடலாம். பட் இதுதான் பண்ண தெரியணும், இதுதான் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும். கிளியர்? பை பை ஸ்டூடெண்ட்ஸ்.